வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தா, ஹிஸ்டாரிக்கா எஃப்எம்சிஜி செக்டார்ல இருக்க கம்பெனிஸ் சூப்பரான வெல்த் கிரியேட்டரா இருந்திருக்கு. உதாரணத்துக்கு HUL சார்ட் பார்த்தோம்னா, 2010ல ரூ. 224 இருந்த ஷேர் பிரைஸ் 2020ல ரூ. 2394 உயர்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 10 மடங்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. நெஸ்லே சார்ட் பார்த்தா கூட 2010ல ரூ. 250 இருந்த ஷேர் பிரைஸ் 2020ல ரூ. 1840 உயர்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 6 மடங்கு 10 இயர்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. டாபர் ரூ. 80லிருந்து ரூ. 540 மேல போய் 6 மடங்கு லாபம் குடுத்திருக்கு. மேரிகோ ரூ. 49லிருந்து ரூ. 410 வரைக்கும் போய் 7 மடங்கு லாபம் குடுத்திருக்கு. பிரிட்டானியா ஆல்மோஸ்ட் 20 மடங்கு லாபம் குடுத்திருக்கு இந்த பீரியட்ல. ஒரு டைம்ல இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த பிரைஸ்ல வேணும்னாலும் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி 5 வருஷமா இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாம ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கடைசி 5 வருஷமா பெருசா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னு இந்த சார்ட் பார்க்கும்போதே நமக்கு தெரிய வருது. நெஸ்லே வெறும் 4% சிஏஜிஆர் தான் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கொடுத்திருக்கு. இது எஃப்டியை விட ரொம்பவே கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான். டாபர் எந்த ரிட்டர்ன்ஸுமே ஜென்ரேட் பண்ணல இந்த கடைசி 5 வருஷத்துல. பிரிட்டானியா இதே பீரியட்ல 9% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. மேரிகோ மட்டும் 12.5% சிஏஜிஆர்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. கோவிட்க்கு அப்புறம் வந்த புல் ராலியில கூட இந்த கம்பெனிஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதது ஏன்? என்ன தப்பு நடந்துச்சு இந்த மாதிரியான ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு? ஃபியூச்சரில் இந்த கம்பெனிஸ் கிட்ட இருந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாமா வேணாமா? இப்படி இந்த கேள்விகளோட சேர்த்து குயிக் காமர்ஸ் பிஸ்னஸ் வளர்ச்சியால தான் எஃப்எம்சிஜி செக்டர் கடைசி 5 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணலையான்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுப்போம்.